எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சதீஷ், TechyDNA பேசுகிறேன். இப்போ நம்ம ஆக்மெண்டட் ரியாலிட்டி பொங்கல் கிரீட்டிங்ஸ் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்குள்ளே போயிடலாம். இந்த ஆப்பு யூனிட்டி அப்புறம் விஃபோரியாவால் ஆனது. யூனிட்டி அப்படின்னா ஒரு கேம் இன்ஜின், அதை வச்சு தான் நீங்கள் விளையாடுற கேம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. விஃபோரியாங்கிறது ஒரு ஆக்மெண்டட் ரியாலிட்டி டார்கெட் க்ரியேட்டர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு பிக்சர் எடுத்து அந்த பிக்சரில் இருக்கிற மையப்புள்ளிகளெல்லாம், அதாவது முக்கிய புள்ளிகள் எல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த முக்கிய புள்ளிகள் மேலே அந்த 3D ஆப்ஜெக்ட்ஸை அந்த யூனிட்டி கேம் இன்ஜின் மூலமாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இதுதாங்க இந்த ஆப்போட கான்செப்ட், அவ்வளோதான். ஸோ இந்த ஆப்பில் 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 50 ரூபா புது நோட்டு, 50 ரூபா பழைய நோட்டு, 100 ரூபா நோட்டு, 200 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, 2000 ரூபா நோட்டு, டோட்டலாக 8 நோட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப்பு இதான் மெயின் ஸ்க்ரீன். இதில் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கேமரா சீன் போவீங்க. இந்த கேமரா சீன் வந்து ஒரு ஆக்மெண்டட் ரியாலிட்டி கேமரா. அதாவது இந்த நீங்கள் இந்த கேமரா என்ன பார்க்குதோ அந்த கேமரா வழியாக அந்த முக்கிய புள்ளிகளை தேடிகிட்டே இருக்கும். எப்போவும் அந்த முக்கிய புள்ளிகள் டிடெக்ட் ஆச்சுன்னா அந்த 3D மாடல்ஸை மேலே ப்ராப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அது தேடிட்டுருக்கு. இப்போ அந்த 20 ரூபா நோட்டு தெரியுது, இருந்தாலும் அதனால் ஸ்கேன் பண்ண முடியல. கொஞ்சம் கிட்ட போனால் தான் இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்கேன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ கிட்ட போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த 3D மாடல்ஸ் எல்லாமே நீட்டாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், அதாவது தூரம் போய்க்கலாம், கிட்ட வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 மாடல் கிட்ட தெளிவாக பார்த்துக்கலாம். நோட்டை அசைக்காமல் வச்சுருக்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்டடியாக பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதாங்க. இங்கே மதியில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஓடுது. இது ஜல்லிக்கட்டு போராட்டக்காரர்கள் கௌரவிக்கிறதுக்காக க்ரியேட் பண்ண ஒரு வீடியோ. ஓகே, இப்போ நான் இந்த நோட்டை எடுத்துடுறேன். இப்போ இந்த வீடியோ போயிடுச்சு. மெயினாக இந்த 2 தப்பு பண்ணுவோம். என்னென்னா அந்த நோட்டை கசக்கி வைக்கிறது. ரெண்டாவது என்னென்னா அந்த இங்கே பாருங்கள் இப்போ நோட்டு கசங்கி இருக்குது. இப்போ கிட்ட போனீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஆடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஃப்ளாட்டாக வச்சிங்கன்னா ஆடாது மேக்ஸிமம். ஓகேங்களா? அப்புறம் வெளிச்சம் பத்தாத இடத்துல வைக்காதீங்க. வெளிச்சம் பத்தாத இடத்துல வச்சா அந்த முக்கிய புள்ளிகளை ஸ்கேன் பண்ண முடியாது கேமராவால். ஸோ வெளிச்சம் இருக்கிற இடத்துல வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேமரா லென்ஸ் வந்து சில டைம் ஸ்க்ராட்ச் வந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஸ்கேன் ஆகிறது சரியாக ஸ்கேன் ஆகாமல் போகலாம், தப்பு நடக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஆப் பார்த்தீங்கன்னா மெயினாக எதுக்காக இந்த ஆப் க்ரியேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்மெண்டட் ரியாலிட்டினா என்ன அப்படிங்கிறத எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான். எல்லா இந்தியர்கள், முக்கியமாக தமிழர்கள் ஆக்மெண்டட் ரியாலிட்டினா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டிங்கிறது தான் இந்த வருங்கால தொழில்நுட்பம். இது ஏன் ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே டைல்ஸ்கார இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு ரியல் வேர்ல்டில் இந்த அதாவது இந்த ரியல் வேர்ல்டில் ஒரு விர்ச்சுவல் லேயரை க்ரியேட் பண்ணி அதை உங்களுக்கு ரியலாக இருக்கிற மாதிரி காட்டுது. அதுதான் ஆக்மெண்டட் ரியாலிட்டி. ஓகேங்களா? இப்போ இதுதான் இந்த ஃப்யூச்சர் டெக்னாலஜி, அதாவது வருங்கால தொழில்நுட்பம். இந்த மாணவர்கள் அவசியமாக பார்க்கணும், அவங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குங்கிறதே பல பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறது தெரிஞ்சால் தான் அவங்களால பண்ண முடியும், யோசிக்க முடியும், வளர முடியும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரேட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆக்மெண்டட் ரியாலிட்டினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே.